அனைவருக்கும் வணக்கம். ஃபயர் ஹானஸ் செகண்ட் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் வந்து நம்ம செகண்ட் கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய அன்எக்ஸ்பெக்டட் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ரீசன் ஏன்னா எஸ்டி கேட்டகரிக்கு சீட்டே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் பிசிஎம், எஸ்சி, தென் எஸ்சிஏ இந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா சில டிபார்ட்மெண்ட்டில் சீட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கட் ஆஃப் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா, இன்றைக்கி பப்ளிஷ் பண்ண டேட்டு நான் ஷோ பண்ணியிருக்கலே பார்த்தா தெரியும். ஸோ இதில் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்னையிலேருந்து நாளை மற்றும் நாளை மறுநாள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யூனிவர்சிட்டி போர்ட்டலில் லாகின் பண்ணி அதில் வந்து உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அதை பற்றி நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை வந்து நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் நான் வந்து ஆட் பண்ணி விட்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய்ட்டு மறக்காமல் பார்த்துக்கோங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 14ஆம் தேதி அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீழே முக்கியமாக நோட்ஸ் அப்படின்ற பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஒகேஷ்னல் குரூப் அப்ளை பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இப்போ இருக்க இதில் வந்து 4% வந்து ஆட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தென் ஆல்மோஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெயில் அண்ட் மெசேஜாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கட் ஆஃபாக பார்த்துடலாம். கட் ஆஃபை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா பிஏ எல்எல்பி தென் பிபிஏ எல்எல்பி இந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரி 96 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டு கிடையாது. பிசி கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 94.500 வெயிட்டிங் லிஸ்ட்டில் 93.250 கொடுத்துருக்காங்க. பிசிஎம் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 93.500 வெயிட்டிங் லிஸ்ட்டில் 92.750 கொடுத்துருக்காங்க. தென் எம்பிசி டிஎன்சி வெயிட்டிங் லிஸ்ட்டில் மெரிட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 93.000 வெயிட்டிங் லிஸ்ட்டில் 91.750 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்சி கேட்டகரி 92.250 மெரிட் லிஸ்ட்டில் வந்து டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க தான் மெரிட் லிஸ்ட்டில் வருவாங்கன்னு வெயிட்டிங் லிஸ்ட்டில் 91.250 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ கேட்டகரி 89.750 மெரிட் லிஸ்ட்டு 87.500 வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. எஸ்டி கேட்டகரி சீட் அவைலபிலிட்டி இல்லை. நெக்ஸ்ட்டு பிகாமை பொறுத்தவரையும் ஓசி கேட்டகரி 96.750 மெரிட் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டு கிடையாது. நெக்ஸ்ட்டு பிசி கேட்டகரி 93.500 வந்து மெரிட் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதில் வந்து டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 93.000 கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது, கொஞ்சம் தான் சீட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பிசிஎம் கேட்டகரி 92.750 மெரிட் லிஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் 90.250 வெயிட்டிங் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எம்பிசி டிஎன்சி மெரிட் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 91.750 வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து 90.000 கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சி கேட்டகரிக்கு வந்து சீட் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எஸ்சிஏ கேட்டகரி 87.750 மெரிட் லிஸ்ட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் 87.7250 கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்டி கேட்டகரி சீட் வேகன்சி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிசிஏ கேட்டகரியில் ஓசி கேட்டகரிக்கு 92.750 மெரிட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது. பிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 89.500 மெரிட் லிஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 88.000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பிசிஎம் கேட்டகரி சீட் வேகன்சி இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி டிஎன்சி 87.250 மெரிட் லிஸ்ட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 84.750 கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்து கீழே இருக்க கம்யூனிட்டிலாம் வேகன்சி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி தான் வீடியோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அதை போய்ட்டு மறக்காமல் பார்த்து உங்கள் கிளாரிஃபிகேஷனை காலேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் முக்கியமாக நீங்கள் யூடியூப் லைவ் வருவேன். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அதில் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.